ஹாய் எவ்ரிவான். கடலிலே மூழ்கி 8 பேர் உயிரிழந்த சோகம். இன்று 5 மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெறும் வைத்தியர்கள் உயிரிழந்தனர். அதே போன்று நேற்று 3 உயிரிழந்தனர். இவ்வாறு 2 நாட்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் கன்னியாகுமரி பிரதேசத்திலே இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கள்ளக்கடல் எனும் சீற்றத்தின் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. எச்சரிக்கையை மீறியும் இந்த கடற்கரைக்கு சென்ற நிலையிலே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெறும் 5 வைத்தியர்களே இன்று உயிரிழந்துள்ளனர். அதே கடற்கரையில் நேற்று 3 உயிரிழந்திருந்தனர். குறிப்பிட்ட கடற்கரை உட்பட பல கடற்கரைகளுக்கு செல்வதற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை, அதிக அளவிலே கடற்சீற்றம் ஏற்படுவதன் காரணத்தினால் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தடையும் செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த 5 கடற்கரைக்கு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளனர். தம்முடன் கடமையாற்றும் சக ஊழியரின் திருமண வைபவத்திற்காகவே இவர்கள் வருகை தந்துள்ளனர். ஆரம்பத்திலே அருவிக்கு குளிக்க சென்ற நிலையிலே அருவியில் நீர் குறைவாக காணப்பட்டதனால் அண்மையில் உள்ள கடற்கரைக்கு குளிப்பதற்கு சென்றுள்ளனர். கடற்கரைக்கு செல்ல முடியாமல் பிரதான வாயில் மூடப்பட்ட நிலையில் பின்பகுதி ஊடாகவே இவர்கள் சென்றுள்ளனர். இவ்வாறு கடற்கரைக்கு சென்ற நிலையில் கடலோரத்திலே விளையாடிய நிலையிலே பேரலை வந்து 6 பேரை இழுத்துச் சென்றுள்ளது. இந்த பேரலையில் இழுத்துச் செல்லப்பட்டவர்களில் 2 மீட்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் இணைக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் அடுத்தவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடலிலே அடித்துச் செல்லப்பட்ட ஏனைய 4 பேரும் உயிரிழந்த நிலையில் சடலங்களாகவே மீட்கப்பட்டனர். இவர்கள் கடற்கரையில் விளையாடிய பொழுது மிகப்பெரிய அலை வந்து இவர்களை அடித்துச் சென்றது. இதனை பார்வையிட்ட மீனவர்களே மீட்பதற்காக முயற்சித்தாலும் 2 பேரை மாத்திரமே மீட்க முடிந்தது. அதிலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு உயிரிழந்த 5 மருத்துவ கல்லூரியில் பயிற்சி பெறும் வைத்தியர்களாக காணப்படுகின்றனர். இந்த 5 உயிரிழந்தது இந்தியா மாத்திரமன்றி உலகம் பூராகவும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதே போன்ற ஒரு சம்பவம் நேற்றும் இடம்பெற்றிருந்தது. இதே கடற்கரையில் 3 உயிரிழந்திருந்தனர். கன்னியாகுமரி லேமூர் கடற்கரையிலே 2 நாட்களில் இவ்வாறு 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்கடல் நிகழ்வு என குறிப்பிடப்படும் இந்த நிகழ்வின் ஊடாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த கள்ளக்கடல் நிகழ்வு என்பது கடல் சாதாரணமாக காணப்படும் திடீரென மிகப்பெரிய சீற்றத்துடன் மிகப்பெரிய அலைகள் உருவாகும். இதனையே கள்ளக்கடல் நிகழ்வு என குறிப்பிடுவர். இந்த கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாகவே இந்த 8 பேரும் உயிரிழந்துள்ளனர். இன்று உயிரிழந்த 5 பேரில் 2 பெண்களும் 3 ஆண்களும் உள்ளடங்குவர். 23 வயதுகளை உடைய 2 நபர்கள், 24 வயதுகளை உடைய 2 நபர்கள், 25 வயதுடைய 1 நபர் என 5 உயிரிழந்திருந்தனர். இவ்வாறு மிகப்பெரிய சோகத்தையே இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருந்தது. எனவே தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடற்கரைக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய கடற்கரைகளுக்கு செல்வதும் ஆபத்தான நிலை காணப்படுவதால் பாதுகாப்பான முறையில் செயற்படுமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையிலே இந்த 8 உயிரிழப்புகளும் 2 நாட்களில் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.